போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். புதுசா இந்த முதலீட்டு முறைக்குள்ள வரவங்க அவங்களுடைய முதல் இலக்கு 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி. இதை இலக்குன்னு வச்சுட்டா எவ்வளவு முதலீடு பண்ணுன்றது ஒரு முறைக்கு முன்னாடி நம்ம திருப்பி ஆழமா என்ன சொல்ல வரோம்னா அந்த பிகேவியர் தான். இந்த பிகேவியரை ஒரு முதலீட்டுல யார் சரியா பின்பற்றாங்களோ அவங்களால தான் 10 லட்சம் இல்ல 1 கோடி கூட அச்சீவ் பண்ணும். 5 வருடத்துக்குள்ள ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் லாபம் பார்க்க முடியுமா? அவங்க எதை நிர்ணயிச்சிருந்தாங்கன்னா லாபத்தை நிர்ணயிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ தொகையை முதலீடு பண்ண போறான்றது சேர்த்து நிர்ணயிக்கணும். யாராவது இல்லை ஏதோ ஒரு விளம்பரம் இல்லை யாராவது திடீர்னு ஒரு ரோட்டில் போகும்போது ஒருத்தர் ஒரு நோட்டீஸை கையில் கொடுத்து இந்த ட்ரேடிங் பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னா கூட இவர் ஆட் பண்ண மாட்டார். அப்படி பண்ணக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் மாற்றவங்க தான் நிறைய பேர் பல லட்சம் குடும்பங்கள் இந்த கோவிட்ல கோல்டு அடமானம் வச்சோ கோல்டு வித்து தான் தன்னுடைய வாழ்க்கை முறையை கடந்தாங்க அந்த கோவிட்ல. இப்படி இந்த கோல்டு எங்கன்னா எதிர்கால வளர்ச்சின்றதை விட உங்களோட முதலீடு வளர்ச்சின்றதை விட உங்களோட பாதுகாப்பை அது பலப்படுத்தும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம் அனைவருக்கும் தேவையான நிதி தொடர்பான ஆலோசனைகளையும் நிதி தொடர்பான கருத்துக்களையும் நம்மிடையே தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரார் நிதி நிபுணர் திரு செலியன் அவர்கள். இன்றைக்கும் நம்மள்ட்ட இணைஞ்சிருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்கறது நிறைய இருக்கு, கேட்கலாம் அவர்கிட்ட. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த 2025ல் யூஸ்வலாகவே எல்லாருமே ரெசல்யூஷன் போடுவாங்க இல்லையா? புத்தாண்டுகளுக்கு இந்த ஒரு வருஷத்தில் நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணி காட்டணுன்ற மாதிரி ரெசல்யூஷன் எல்லாருமே எடுக்கிறது வழக்கம் தான். அதில் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேரால் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம முதலீடு தொடர்பாக ரெசல்யூஷன் இன்னைக்கு பேசலான்னு சொல்லியிருக்கோம் சார். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் முதலீடே பண்ணல, இந்த வருஷம் தான் முதலீடு பண்ணலான்னு ரெசல்யூஷன் எடுத்திருக்காரு வச்சுக்கோங்களேன். முதலீடு பண்ணுறதுக்கு வராரு, முதலீடு பண்ணுறாரு. என்ன ஒரு டார்கெட்டில் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா 2025 ஆரம்பிக்கிறோம் இல்லையா, 2030க்குள்ளே என் கையில் 10 லட்ச ரூபா வந்துடணும் அப்படின்ற நோக்கத்தோட முதலீடு பண்ண வராருன்னு வச்சுக்குவோம். அவரோட மாத சம்பளம் 40,000 இருக்கும், 30 to 40,000 வச்சுக்குவோம் சார். ஸோ அவரால் அவரோட நோக்கத்துக்கு ஏற்றவாறு இந்த வருஷம் ஆரம்பிச்சார் அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ள 10 லட்ச ரூபா முதலீட்டில் லாபம் பார்க்க முடியுமா, இல்லை 10 லட்சம் மிகைப்படுத்தப்பட்ட தொகையா, இல்லை அது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா என்னென்ன வழிகளில் அந்த லாபம் அவர் பார்க்கலாம் சார்? நீங்கள் ரெசல்யூஷன் சொன்னோம், இது முதலீட்டு ரெசல்யூஷன் ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஏன்னா ரெசல்யூஷன் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதுன்னு ஒன்று எடுப்பாங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறேன், 5 மணிக்கு எழுந்துக்கிறேன், அப்புறம் ஜாக்கிங் போகிறேன், வாக்கிங் போகிறேன், நிறைய ரெசல்யூஷனில் முதலீட்டு ரெசல்யூஷன் இப்போ சமீப வருடங்கள்லாம் இதை பேசப்படுது. அது ஒன்று முக்கியமாக நம்ம இங்கே கவனிக்கணும். ரெண்டாவது இந்த ரெசல்யூஷனுக்கு ஈக்குவலாக எடுக்கக்கூடிய இலக்குகளுக்கு ஈஸியாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஈக்குவலாக என்ன பேசப்படுதுன்னா எல்லாம் ஒரு 10 நாள் தான், 1 மாதம் தான், அதோடு அதை மறந்துட்டு அதோடு அடுத்த டிசம்பர் எண்டில் பேச ஆரம்பிப்பாங்க மக்கள். அந்த மீமிஸ் இப்போ நிறைய போகுது. நீங்கள் நிறைய அப்போ ரெண்டுமே எடுக்கிறதும் பேசப்படுது, அதை விமர்சனம் பண்ணியும் ஒரு சிரிப்பாகவும் பேசப்படுது, ரெண்டுமே நடக்குது. இருந்தாலும் நம்ம இதை தொடர்ந்து பேசியே ஆகணும். ஏன் பேசி ஆகணும்னா சப்போஸ் ஒரு சிரிப்பு நடுவில் இது ஒரு சிந்தனையாவது உண்டாகுது பாருங்க. அது ஃபாலோ பண்ணுறதுன்றது ஏதோ ஒரு மனிதனில் எப்பவுமே ரேஷியோ தான். 10ல் மார்க்கெட்டிங் ரேஷியோ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 10:1 தான். 10 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுப்பாரு. இதுதான் மார்க்கெட்டிங் கான்செப்டில், கார்பரேட்டில் மார்க்கெட்டிங் இதுதான் பேசுவாங்க. இதை 10:2லாம் ரொம்ப அபரிதம், வாய்ப்பு ரொம்ப குறைவு. 10:3லாம் வாய்ப்பு ரொம்ப, அது சான்ஸ் இல்லை. 100:3 வேணால் வச்சுக்கலாம். இதுதான் ஆமாம். இந்த கான்செப்ட் அந்த இதை நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். 10 பேர் ரெசல்யூஷன் ஒருத்தர் ஃபாலோ பண்ண கூட இது போதும். அந்த 9 பேர் தான் மீமிஸாக நம்ம அவங்களே தன்னை கலாய்ச்சிக்கிறது, மற்றவங்கள சரி. இது ரெண்டுமே இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ கடந்த ஒரு வாரமாக அதை பற்றி நிறைய பேசப்படுது. இப்போ இந்த முதலீட்டு ரெசல்யூஷன் நீங்கள் சொன்னீங்க, கண்டிப்பாக இப்போ புதுசாக இந்த முதலீட்டு முறைக்குள்ளே வரவங்க இப்போ இவங்களுடைய வயதுன்னு பார்த்தா 50லோட சில பேருக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்க இப்போ தான் இதை சமீபமாக எல்லாம் சுற்றி பார்த்து நம்மளும் ஒரு முதலீடுன்ற கான்செப்டுக்குள்ளே வரலான்னு பார்த்துருப்பாங்க. இல்லை இன்றைக்கி ஒருத்தர் 23 வயதில் வேலைக்கு தொடங்குறவருக்கும் இதே பண்ணலாம். சிலவருக்கு 40 வயதில் ஆக இந்த வயதை நம்ம அப்படியே விட்டுடலாம். தொடக்கத்தில் வயதை பார்க்க வேண்டாம். இந்த 3 வயதை மட்டும் நம்ம கற்பனையாக வச்சுப்போம். 23 வயதில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, 40, 50க்கு மேலே. இப்போ அந்த 3 வயதில் ஒன்று. இப்போ நீங்கள் கேள்வியில் 5 வருடத்துக்குள்ளே ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் லாபம் பார்க்க முடியுமா? அப்போ அவங்க எதை நிர்ணயிச்சிருந்தாங்கன்னா லாபத்தை நிர்ணயிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ தொகையை முதலீடு பண்ண போகிறான்றது சேர்த்து நிர்ணயிக்கணும். ரைட், ஒன்று. அதுக்கும் நீங்கள் ஒரு
அந்த சம்பள விவரமும் கொடுத்துருந்தீங்க. ஒரு 30லேருந்து 40, 40லேருந்து 45க்குள்ள சம்பள விவரன்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த முதலீட்டு ரெசல்யூஷனில் நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம எடுக்கணும் என்னன்னா, அந்த பிஹேவியர் தான். ஒரு மனிதனுக்கு வந்து திரும்பி நம்ம என்ன இந்த முதலீட்டு முறையில் கற்றுக்கணும்னா பிஹேவியர் தாங்க கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறது தான். நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது ஒருத்தர் 2 நாளில் கற்றுப்பார், ஒருத்தர் 1 வாரத்தில் கற்றுப்பார். அதுக்கடுத்து அவர் அந்த கற்றுக்கணுன்றது கூட அது ஒரு முழுமையான கற்றுக்கிறது கிடையாது. ஒருத்தர் பின்னால் பிடிக்க வேண்டாம், அவ்வளோதான். அவர் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் தான் ஓட்டுவார், கீழே விழுவார், திருப்பி பெடலை வந்து 4 சுற்றுவார். இதெல்லாம் அடுத்து 1 மாதம் கிட்ட நடக்கும். அதுக்கடுத்து தான் அவர் வந்து ரொம்ப நார்மலாக எல்லாரும் ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. இப்போ இந்த இதில் 2 ஒருத்தர் பிடிக்கணும், முதல்ல சைக்கிளில் சில பேர் ஏற்றிய உட்கார வைக்கணும், அதுலேருந்து இப்போ இதை தான் நம்ம முதலீட்டு முறையில் பிஹேவியர்னு சொல்கிறோம். இப்போ இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறவர் வந்து யாருடைய உதவி வேண்டாம், நானே ஓட்டுவோம் சொல்லி ஆரம்பித்தார்னா அவர் கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கற்றுக் கொடுக்குறவங்கள விட தானாக கற்றுக்கும்போது நிறைய முறை அது விழுவாங்க. ஏன்னா அந்த அந்த பிடிக்கிறவங்க இல்லாத காரணம் ஒன்று வரும். இன்னொன்று வந்து அப்படி ஓட்டும் போது எந்த விதிமுறையும் அவங்களால தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு சாலை விதிமுறைன்னு ஒன்று பெருசாக இருக்குது. அப்படி இல்லாதது தான் இப்போ நிறைய பேர் இங்கே ஓட்டுறது ஒன்று. அந்த சாலை விதிமுறை அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது வண்டியை ஓட்டா போதுமே, அப்படி முக்கியம் கிடையாது. சாலையில் வண்டி ஓட்டுறதை விட அந்த சாலை விதிமுறையை பின்பற்றது தான் முக்கியம். அப்போ இந்த முதலீட்டு முறைக்குள்ளே வரும்போது அவங்களுடைய முதல் இலக்கு 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி இதை இலக்குன்னு வச்சுட்டா எவ்வளோ முதலீடு பண்ணுன்றது ஒரு முறைக்கு முன்னாடி நம்ம திருப்பி ஆழமாக என்ன சொல்ல வரோன்னா அந்த பிஹேவியர் தான், அந்த சாலை விதிமுறை தான். இந்த பிஹேவியரை வந்து ஒரு முதலீட்டில் யார் வந்து சரியாக பின்பற்றாங்களோ அவங்களால தான் 10 லட்சம் இல்லை 1 கோடி கூட அச்சீவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த பிஹேவியர் என்னன்னு பார்த்தலாம். அதில் அந்த ரெசல்யூஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரன் பஃபெட் ஃபோர்மஸ் ரொம்ப எப்போ பேட்டியில் பார்த்தாலும் ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட்டை, அதாவது முதலீடு பண்ணாத ஒரு தொகையை தன்னுடைய அது ஒரு அந்த மார்க்கெட் தேவை வரும்போது பண்ணலான்னு சொல்லிட்டு வருடக்கணக்காக கையில் அப்படியே வச்சிருக்காரு, பணத்தை அப்படியே வச்சிருக்காரு, லிக்விடிட்டி அப்படியே வச்சிருக்காரு, கேஷை அப்படியே வைக்கிறார். அவர் எதிர்பார்க்குற நேரத்தில் பண்ணுறதுக்காக வச்சிருக்காரு. இப்போ இந்த மாரி ஒரு முதலீடு செய்யக்கூடிய உலகத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படிலாம் யாராலையும் வச்சிருக்க முடியாது. ஏன்னா ட்ரிகர் ஆகிடுவாங்க. ஒரு பங்கு சந்தை சார்ந்து முதலீடு பண்ணுறான்னு வச்சுக்க, ஒரு நிமிடமும் ஏறி இறங்குறதுனால கொஞ்சம் இறக்கத்தோடு இந்த பணத்தை உள்ளே போட்டுலாமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நண்பர் கூட வந்தது, ஒரு ஃபண்டு வந்தது. அவர் நல்ல கவனித்து பண்ணுறவர் தான். அவர் ஒரு பங்கை வாங்கிட்டார். அப்படி வாங்கிட்ட பிறகு அந்த பங்கு அப்புறம் இறங்குது. அந்த பங்கு இறங்கும்போது சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம், இப்போ கொஞ்சம் இறங்கி போட்டலாம், வேகமாக நான் அந்த ஃபண்டை போட்டுட்டேன்னாரு. இப்போ இந்த இடத்துல பங்குலாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் சரியான தேர்வு தான். அது கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோ, இது இறங்கி இருக்கோன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பேச்சு வழக்கில். அப்போ இந்த இடத்துல வாரன் பஃபெட்டோட கான்செப்ட் வருது. கோடிக்கணக்கான பணத்தை பல வருடங்களை கையில் வச்சுக்கிறார். நம்மளால் சில லட்சங்களே கையில் நம்மளால் வச்சுக்க முடியல. ஏன்னா அது ஒரு ட்ரிகர் ஆயிரும். நம்ம கையில் வைக்கிறத விட அந்த கொஞ்சம் இறக்கத்தில் போட்டாலும் நாளைக்கு ஏறின்னு போயினே இருந்துட்டு அப்புறம் இறங்காத போயிடுச்சா என்ன கான்செப்ட்ன்றது நம்மளோட சிந்தனை வந்துடுது. அதனால் இருக்கிற கொஞ்சம் தொகையும் போட்டுரும். இதை தாங்க பிஹேவியர் நம்ம சொல்கிறது. இந்த இடம் தான் நம்ம வந்து இந்த தொடக்கத்தில் இருக்கிறவங்களே இதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு இடம் நம்ம பங்கு சந்தின்னு விட்டுருங்க, எந்த முதலீட்டுக்குள்ளும் முதலீடு பண்ணக்கூடிய துறை வந்து நிறைய இருக்குள்ளும். ஒரு வங்கியிலே நீங்கள் ஒரு ஆர்டி போகிறீங்க மாதம்னா கூட அத்தனை நபராலும் ஏதோ ஒரு மாதம் அதை தவற விடுவாங்க. பிபிஎஃப் கட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ செல்வ மகள் சேமிப்பு திட்டங்கள் நிறைய பேர் கட்டுறாங்க. நிறைய நண்பர்கள்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதங்கள் அவங்க தவறுறாங்க. அது உண்மையாகவே பணம் பற்றாக்குறையால் அந்த முதல் சம்பளம் வரலையோ இல்லை அவங்க பண்ணுற வியாபாரம் நுழைஞ்சால் 1 மாதம் 2 மாதம் தவறுது மறந்து விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த இடம் தான் நம்ம அந்த பிஹேவியருக்கு அடிபட்டு போகுது. இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசல்யூஷனில் அவங்க முதலீட்டில் எடுக்க வேண்டியது, ஆழமாக எடுக்க வேண்டியது அந்த பிஹேவியர் தான். என்ன பிஹேவியர்னு பார்க்கலாம். இப்போ என்ன பிஹேவியர்னு, இப்போ முதலீடு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 5 வருஷத்துக்குள்ளே சேர்க்கக்கூடிய ஒரு நபர் திங்க் பண்ணுறாரு. அவருடைய வருமானம் 40,000 வச்சுக்கலாம். இப்போ அவர் உள்ளே வராரு. இப்போ அவருக்கு இலக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவரை அந்த தொடக்கம் தெரியணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றது. அப்புறம் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நம்ம 10 லட்சம் வைக்கிறோமே, அப்போ அந்த ஆரம்பத்தில் பண்ண முதலீடு அந்த 10 லட்சம் வளர்க்கணும். அப்போ அந்த வருடங்கள் தான் அதிகமாகும். சில டைம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முதலீட்டு திட்டம் பங்கு சந்தை சார்ந்து இருந்தால் அது இறங்க கூட செய்யலாம். அதுக்கடுத்து அது 3 வருடம் கடந்து போய் 8வது வருஷத்தில் கூட அது அபரிதமாக நீங்கள் 10-15 லட்சம் கூட கொடுக்கலாம். ஆனால் அவங்க எதிர்பார்த்து அந்த 5 வருடத்துக்குள்ளே வரலன்றது அவங்க உணரும் போது
அது ஒரு சரியில்லாத முதலீடு முறைன்னு சிந்தனை வந்துடக்கூடாது. ஸோ பங்குச்சந்தை பொறுத்தளவுக்கும் இந்த 5 வருடங்கள்ல 10 லட்சம் என்பது சாத்தியமுக்கும் வாய்ப்பு இருக்கு, சாத்தியப்படாமலும் போகலாம். 3 வருடத்தில் கூட வாய்ப்புள்ள திட்டங்கள்லாம் இருக்குது. சில டைம் ஒரு திட்டங்கள் பங்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்துல 2, 3 மடங்கு போனதெல்லாம் இருக்குது. 4 மடங்கு அப்படிலாம் இருக்குது. எல்லாத்துக்கும் வாய்ப்புள்ள இடத்துல தான் இன்றைக்கி அதுக்கு அங்கே வந்து அந்த ட்ரிகர் ஆகி ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதுக்கு காரணமே. ஆனா இவருக்கு 40,000 சம்பளம் வாங்குறவருக்கு அது வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு அதுதான் சொல்கிறேன். அவங்க முதலீடு பண்ணக்கூடிய திட்டங்கள் தேர்ந்தெடுக்கிறது முக்கியம். அந்த திட்டத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டியது ஒன்று. வருடம் வருடம் தன்னுடைய அந்த முதலீட்டு தொகையை 10%, 5% உயர்த்தி கொண்டே வரணும். இப்போ அந்த நபர் இப்போ அந்த ஒரு கற்பனையாக ஒரு நபர் வச்சுப்போம். இப்போ தான் ஒரு 23 வயது உள்ளே வராரு. இலக்கு 10 லட்சம் வச்சுக்கிறாரு வச்சுங்க 5 வருடத்தில். நம்ம சொன்ன மாதிரி என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போனோம்னா, அவருக்கு இந்த முதலீடு முறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பிஹேவியருக்குள்ளே என்ன பண்ணணும்னா, கடன் அளவை அவர் ஒழுங்குபடுத்திக்கணும். கடன் அளவு என்ன ஒழுங்குபடுத்தி அந்த நிமிடம் வரைக்கும் அந்த 23 வயது நபருக்கு எந்த கடனும் இருக்காது. கடன் அளவை எதுக்கெல்லாம் அவர் அலோவ் பண்ணிக்கலாம் தன்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீலர் இல்லைன்னா கண்டிப்பாக 2 வீலர் வாங்கிக்கலாம், அலோவ் பண்ணிக்கலாம். காருக்கு அவர் கண்டிப்பாக போகக்கூடாது அந்த நேரத்துக்கு. 2வது மிக முக்கியமாக ஹவுசிங் லோன் போகவே கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் எல்லா வங்கியோ இல்லை நிதி நிறுவனங்களோ இல்லை ஹவுசிங் லோன் கொடுக்குற நிதி நிறுவனம் அவரை போட்டு அதிகப்படியான ப்ரெஷர் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து 45 வருஷத்தில் நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். அப்போ 45 வயசில் உங்கள் வீடு உங்களுக்குன்னு வந்துடுது. இப்போ 23 43 45 வயசில் 20 வருஷத்தில் நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். அன்றைக்கி தான் பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை மாதிரி மாநகரத்தில் வாங்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க 65வது வயதில் தான் அவங்க முடிப்பாங்க. அப்போ அவங்களோட முதுமையில் தான் அந்த வீடு அவங்களுக்கு ஆகும். இப்படிலாம் அவங்கள கேன்வாஸ் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஆட்படக்கூடாது தொடக்கத்தில். ஏன்னா இந்த மாதிரி லோனு இப்போ காருக்கு நேரடியாக போகிறதோ இல்லை ஹவுசிங் லோன் நேரடியாக போகிறதோ இல்லைனா கிரெடிட் கார்டை வாங்கிக்கிறதோ இதில் இணையாமல் ரொம்ப அடிப்படையாக தேவையான அந்த 2 வீலர் லோன். இன்னும் அதுக்கு முன்னாடி அவர் எஜுகேஷனுக்காக என்ன லோன் வாங்கியிருந்தாருன்னா அப்போ கூட அந்த 2 வீலர் அதை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா எஜுகேஷனுக்கு அவர் 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் வாங்கியிருந்தால் அதை கட்டுறதுக்கு தான் அவர் கவனம் வச்சு இதை முதல்ல சரி பண்ணிட்டா அடுத்து அவர் முதலீடு பக்கம் மாறலாம். இயல்பாகவே அவங்களுடைய நிறுவனம் இது பிஎஃப் பிடிப்பாங்க, அது விட்டுருங்க. அது அந்த நிமிடத்துக்கு எந்த வருடமும் நமக்கு திருப்பி எடுக்க முடியாது. அது அப்படியே ஒரு நிறுவனம் மாறும்போது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆக போகுது. அப்போ இவர் இந்த பக்கம் வரும்போது இந்த முதல்ல அவருக்கு ஏற்கனவே தெரியப்பட்டதாக இருந்தால் எதை எடுக்கலாம்னு தெரியும், கொஞ்சம் இதில் போகலாம் இதில் போகலாம். அப்படி தெரியலனா உறுதியாக நம்ம என்ன கொடுத்துக்கணும்னா சைக்கிளை ஒருத்தர் பிடிக்கிற கணக்கு தான். கண்டிப்பாக அவர் ஒரு நிதி சார்ந்த ஆலோசகரையோ இல்லை நிதியில் நல்லா தெரிஞ்ச அவருடைய யாருக்காவது நோன் பர்சன்கிட்ட சின்ன டிஸ்கஷன் பண்ணார்னா தொடக்கத்தை நல்லா அமைச்சு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நேரடியாக அவங்களுக்கு பங்கு சந்தையில் உள்ள போயிடுவாங்க. தொடக்கமே பங்கு சந்தையில் உள்ள போயிடுவாங்க. ஏன்னா பங்கு சந்தையில் போகும்போது இங்கே பாருங்களேன், இப்போ நீ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போகிறீங்கன்னு வச்சுங்க, ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அங்கே யாரும் உங்கள்கிட்ட ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கலாம் உங்களை சொல்லி இருக்க மாட்டாங்க. அவங்க ஒருத்தர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் கட்ட வருவாங்க, ஒருத்தர் மணி ஆர்டர் அனுப்ப வருவாங்க, ஒருத்தர் புக் பார்சல் பண்ண அனுப்ப வருவாங்க. அதில் ஒருத்தர் தான் ஆர்டி ஓப்பன் பண்ண வருவார். நீங்கள் போய் என்கொயரி பண்ணும்போது தான் ஆர்டி பற்றி டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்கள் தேவைன்னா அப்படி விட்டுரு. இப்போ ஒரு பங்கு சார்ந்த நிறுவனத்துக்கு போகிறேன்னு வச்சுங்க, அந்த அலுவலகத்துக்கு போகிறேன்னு வச்சுங்க, அங்கே எல்லாமே அதை பற்றி தான் பேசுவாங்க. அதை பற்றி பேசினே இருப்பாங்க. இந்த கால்ஸ் வந்திருக்கு, இந்த டிப்ஸ் வந்திருக்கு நம்ம சொல்லினே இருப்பாங்க. டிவியை பார்த்துனே இருப்பாங்க, ஆப்பை பார்த்துனே இருப்பாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் போகும். உங்களை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்கொயரி பண்ண போயிருப்பீங்க. ஆனால் அவங்க பேசுகிறத பார்த்து ரொம்ப ஆர்வமாகி அப்படியே உட்காந்துருவீங்க அங்கே. ஒரே முறை நீங்கள் பங்கு சந்தை அலுவலகம்லாம் போய் பாருங்கள், நிறைய இருக்குது சென்னையில். அந்த இடத்துல போனீங்கன்னா அந்த 9:30 to 3:15 வரைக்கும் பெரிய உச்ச பரபரப்பு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அவ்வளோ பரபரப்பாக பேசப்படுவாங்க. அப்படி ஒரு புது நபர் உள்ளே போகும்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ்குள்ளே போகிறதுக்கும் இங்கே போகும் பார்த்தா அவருடைய கேள்விக்கான பதில் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துடுவார். இங்கே அவர் கேள்வியே கேட்க வேணாம், அவங்க பேசுறதை பார்த்து அவர் ஒரு நிலைமைக்கு புரிஞ்சிடும். அப்படியே உட்காந்துருவார். அப்பயே டிமேட்டு ட்ரேடிங்கு 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அதை அன்றைக்கே மறுநாளே கூட இப்போலாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆப்னா 1 டேலே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். அப்போ அந்த இடம் தான் இவருக்கு சிக்கலை ஸ்டார்ட் ஆகும். அது முதலீடுன்னு சொல்ல முடியாது நம்ம. அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய செயல்பாடுன்னு சொல்லலாம். அப்போ இவர் எதுக்கு சொல்கிறோன்னா அந்த சைக்கிளை பிடிக்கிற மாதிரி தான். இப்போ எதில் நம்ம உள்ள ஃபஸ்ட் இணையலாம், அந்த அடிப்படையாக பகுதியாக பிரித்தா முதல்ல பாதுகாப்பான முதலீடு, அப்புறம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய முதலீடு. இந்த பாதுகாப்பான முதலீடுக்குள்ளே எல்லா மனிதனும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பாக வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா பெரிய பெரிய பங்கு சந்தை முதலீட்டாளர்களே இந்த பாதுகாப்பான முதலீட்டில் பாண்ட்ஸ்லையோ இல்லை அரசாங்க கொடுக்கக்கூடிய அந்த டிபெஞ்சர்ஸ்லையோ எதுலையாவது முதலீடு பண்ணுறாங்க. பார்த்துருக்கோம், அவங்க அதை சொல்கிறாங்க, நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன். அப்போ
பங்கு சந்தையில் உங்களால் நினச்சா எதில் போட்டு எதில் எவ்வளோ எடுக்க முடியும்னு நல்லா தெரிஞ்சு 8%க்கும் 7%க்கும் வருடத்துக்கு இங்கே பங்கு சந்தையில் உங்களுக்கு 30-40% கொடுக்குது, 15% கொடுக்குது. இதை நல்லா தெரிஞ்சே நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்கன்னா எப்போவுமே இது ஒரு பாதுகாப்பான முதலீடு கண்டிப்பாக இருக்கணும். அப்போது பங்கு சந்தையில் நீண்ட வருடம் பயணிக்கிறவங்களுக்கே இதில் இல்லாமல் இதில் மட்டும் இல்லை. அப்போ தொடக்கத்தில் நம்ம எவ்வளோ இதில் தான் அதிகமாக இருக்கணும். ஒரு வருடம் அவங்களுக்கு வந்து அவங்களோட சம்பளம் உயரும் மாதிரி இதோட அறிவும் உயர்ந்துனே வரும். அப்போ அவங்க அழகாக ஒன்றுல ஜம்ப் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பிஹேவியருக்குள்ளே வரது. அப்போ நம்ம தொடக்கத்தில் இவர் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் 23 வயது நபருக்கே பார்த்தீங்கன்னா எது அடிப்படையாக இருக்காதுன்னா வங்கியோ போஸ்ட் ஆஃபீஸோ தொடர்பு இருக்காது. அப்போ தான் அவருக்கு ஒரு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தாருன்னா அவர் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அப்போ கூட அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா லோன் மட்டும் தான் மைண்டில் இருக்கும். அப்போ இங்கே வந்துட்டாருன்னா ஒரு வங்கியிலையோ போஸ்ட் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு போய் ஒரு அடிப்படையாக வந்து ஒரு சின்ன அவருக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் இருந்தாலும் ஒரு முதலீட்டு முறைன்றதுக்காக உள்ளே போய் ஒரு ஆர்டிஓ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிபிஎஃப்பை இங்கே வந்து என்பிஎஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சப்போஸ் தனியார் கம்பெனி அவங்க எப்படி போடுறான்னு பார்த்துட்டு இவங்க தனிப்பட்டவங்களோட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு என்பிஎஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை இனிஷியலாக ஆரம்பித்து, ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த விதமான கட்டுப்பாடு கிடையாது. அதாவது நீ கட்டி ஆகணும், இப்போ நீங்கள் ஒரு லோன் எடுத்தால் தான் கட்டி ஆகணும் கான்செப்ட்டுக்குள்ள வந்துடும். இந்த முதலீட்டெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் தான் ஒரு அமௌண்ட்டை மாதம் போடலாம், போடாமையும் போகலாம். ஆக இதை வந்து ஒரு சேஃப் சைடாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ள என்ட்ராகிற இடத்துல மாதம் 500 1000 ஏதோ ஒன்று ஆர்டிஓ என்பிஎஸ்ஸோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிபிஎஃப் ஏதோ ஒன்றாலும் ஆரம்பித்து உள்ளே பண்ணிவிட்டு இதை அதாவது அந்த முதலீட்டு முறைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு சேஃபாக இருக்கணும். இந்த பக்கம் அவர் திரும்பினார்னா பங்கு சந்தை இருக்கும், அவர் உணர்ச்சி வசப்பட வச்சுருவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் அவர் எந்த காலத்துலையுமே மைண்டில் வராது. அவருக்கு இங்கே உள்ளே போயிட்டாருன்னா ஒரு 2-3 வருடத்துக்குள்ளே ஒரு அடிக்ட் மாரி ஆகிட்டு அவர் வெளியே வர வேண்டிய சூழல் தான் வரும். அதனால் அவங்க இதில் போயிட்டாங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு பிஹேவியரை முதல்ல 12 மாதம் கட்ட முடியுதா? மாதம் நீ என்ன தொகைன்னு வச்சுங்க, நீங்கள் 100 ரூபா கூட கட்டுங்க, 500 ரூபா கூட, உங்களால் 12 மாதம் 1 மாதம் தவறாமல் கட்ட முடியுதா? நீங்கள் கடன் பார்த்தீங்கன்னா கட்ட முடியலனா கூட உங்களுக்கு அங்கேருந்து ஃபோன் வரும். அப்போ நீங்கள் ஒரு மறுநாள் கட்டியாக வேண்டிய சூழலுக்கு உள்ளாட்டுறீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, உங்களுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த இடம் தான் நம்ம வந்து அந்த டெவலப் ஆகும். எங்கே ஒன்று உங்களுக்கு ப்ரெஷர் இல்லையோ, எங்கே ஒன்று வந்து கேள்வி கேட்டு கட்டுன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கலையோ, அங்கே நீங்கள் என்ட்ராயிட்டா 10 லட்சம்ல 1 கோடி கூட நீங்கள் திட்டம் போட்ட நாட்களில் அடையலாம். இதை 12 மாதம் கட்டிட்டாவே அவர் அதை பலமாயிறார். அந்த இடத்துல முதலீட்டுக்குள்ளே பலமாயிறார். அது அந்த பிரெயினை வந்து அவர் பலமாய்க்கிறார். நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக போக கற்றுக்கணும். யாராவது வந்து இல்லை ஏதோ ஒரு விளம்பரம் வந்து இல்லை யாராவது திடீர்னு ஒரு ரோட்டில் போகும்போது ஒருத்தர் ஒரு நோட்டீஸை கையில் கொடுத்து இந்த ட்ரேடிங் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னா கூட இவர் ஆட்பட மாட்டார். கரெக்ட். அப்படி பண்ணக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் மாட்டுறவங்க தான் நிறைய பேர் வந்து. அப்போ இதில் வந்துட்டாருன்னா தொடக்கம் இதெல்லாம் ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். 23 வயதுல ஒரு என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி இதுதான் 10 லட்சமோ 1 கோடி பண்ணி கொடும்னா பண்ணி கொடுக்காது. ஒரு என்ட்ரி. அதாவது இப்போ எதுக்குன்னா நம்ம அந்த சைக்கிளை கையில் பிடிக்கிறோம், அவ்வளோதான். பிடிக்கிறவங்க பிடிச்சுன்னுக்கிற மாதிரி அந்த நிமிடம் ஒரு 4 நாள் பிடிப்பார், அவ்வளோதான். அதுக்கடுத்து அவர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுமாரி ஒரு வருடத்துக்குள்ளே அந்த கற்றுக்கிட்டாருன்னா அதுக்கடுத்து அவர் வந்து இதே வருடம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக இதிலே காட்டணும்னு கிடையாது. அடுத்து அப்படியே இதிலேருந்து வரும்போது கோல்டு வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். எல்லாரும் வாங்க சொல்லுவாங்க, வீட்டிலே சொல்லுவாங்க, நம்மளுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் இதிலே கூட கோல்டை வாங்க ஆரம்பிக்கலாம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு போட்டு போகலாம், இல்லை இடிஎஃப்ல போட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய கோல்டு மால்லே வந்து அவங்க சீட்டு கட்டி கொடுக்குறாங்க ஃபிசிக்கலாக, அப்படி வாங்கிக்கலாம். எப்படியாவது வாங்கலாம். அது எதுக்கு வாங்க சொல்கிறது? இப்படி இந்த ரெசல்யூஷனில் முதன்மையாக வைக்கிறதுனா, நீங்கள் எமர்ஜென்சியாக ஃபண்டுனா 2 பேர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க சார். 2 பேர் தான் கொடுப்பாங்க. ஒன்று இந்த கோல்டு கொடுக்கும், சரிங்களா? 2வது உங்கள் பிபிஎஃப் பணத்தை எடுக்கலாம். இப்போ என்பிஎஸ் ஆகிடுச்சு, எடுக்க முடியாது. அதில் கட்டின்னு வரவங்க பழைய ஆளுங்களாக இருந்தால் அவங்களுடைய இதிலேருந்து எடுப்பாங்க, கையில் எழுதி கொடுத்து தேவைப்படுது ஒரு பணம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எடுப்பாங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு அந்த முறை கூட கிடையாது. அப்போ அவங்களுக்கு கூட இன்னொரு முறை, ஒரே முறைன்னா கோல்டு தான். கையில் இருக்கிற கோல்டு இமீடியட்டாக எதுவுமே ப்ளட்ஜ் பண்ணி தன்னுடைய பணத்தை வாங்கிக்கலாம். இல்லை ரொம்ப ஓவராக போச்சுன்னா விற்றுட்டு கூட போயிடலாம். அப்போ குறைஞ்சபட்சம் இவங்க அந்த கோல்டை சேமிக்க பார்க்கணும். அதை சேமிக்கும் போது 2 நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, ஒன்று ஃபிசிக்கலாக வாங்கிக்கலாம். ஃபிசிக்கல்னால் நீங்கள் பாதுகாக்கணும், அது கடினமான செயல். பாதுகாக்கணும், கடினமான செயல் அது. அணியக்கூடிய அணிகலன் தவிர்த்து மீதி எல்லாமே நீங்கள் வந்து பேப்பராக வச்சுக்கிறது தான் நல்லது. அப்போ இவர் வந்து கோல்டு பீஸ்லாம் நிறைய இருக்குது, அந்த மாதிரி அதை வாங்கிக்கலாம். அதை வாங்க ஆரம்பித்தோன்னு வச்சுங்க, அது எதுக்கு முழுக்குன்னா நம்மளுடைய அது முதலீடுன்றது தாண்டி நம்மளுடைய அவசரத்துக்கு.
20, 21, 22 கோவிட்ல எனக்கு தெரிஞ்சு நண்பர்கள் பேசப்பட்டு நான் சொல்கிற மாதிரிங்க, ஒரு நண்பர் வந்து 5 லட்ச ரூபா சேர்த்துருந்தார். அவருடைய செலவெல்லாம் போயிட்டு ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்துருந்தார். கோவிட் வந்தது. அவர் நினச்சாரு எப்படியும் ஒரு 2 மாதம் மூடுனா 3ஆவது மாதம் அலுவலகத்தை திறந்துடுவாங்க போயிடலான்னு. அது 3, 4, 5 ஆறும்போது தான் வீரியம் தெரியுது அவருக்கு. இது திறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி குறையுது. அதுக்குள்ளவே இந்த 5 மாதத்துக்குள்ளே நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து சேலரி வந்து 1/3 தான் கொடுப்போம். ஏன்னா வேலை எங்கே பிஸ்னஸ் இல்லை, அதனால் அவங்களால அங்கே கொடுக்க முடியலன்னு அது அந்த ரீசனும் அவருக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. இருந்தாலும் அவருக்கு வரக்கூடிய சேலரி வந்தால் தான் ரன் பண்ண முடியும். கடனுன்னா கடன் கட்டி ஆகணும், மாதத்துக்கு இவ்வளோ வட்டி வாடகை கட்டி ஆகணும், இப்போ கட்டணும். அப்போ இந்த 5 லட்சத்தை அவர் எடுக்க தொடங்குறாரு. இந்த 5 லட்சத்தில் எடுக்க ஆரம்பிக்கும் போது போகுது பார்த்தா 2, 3 வருடமும் அவருடைய சேலரி வந்து அந்த முழுமையான சேலரிக்குள்ளே வரல. கரெக்டாக அந்த 2022, 23க்குள்ளே அந்த 5 லட்சமும் காலி. அவர் அடுத்து சொல்லும் போது என்கிட்ட ஒன்றே வந்து சொல்கிறாரு, இன்னும் ஒரு முறை அவங்க லாக்டவுன்லாம் போட்டாங்கன்னா நாங்கள் குடும்பமாக ரோடுக்கு வந்துடுவோன்றார். அந்த சூழல் தான் அங்கே தான் சிரிச்சினே சொல்கிறார். அது இந்த சூழல் தான் என் நிலைமை வந்ததுன்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல அவருக்கு எதை பெரிய லெவலில் பயன்படுத்த பாருங்கள், அவர் சம்பளம் கூட இல்லை, அந்த சம்பளத்தால் சேர்க்கப்பட்ட அந்த சின்ன சேவிங்ஸ் தான். பல பேர், பல லட்சம் குடும்பங்கள் இந்த கோவிட்ல கோல்டு அடமானம் வச்சு கோல்டு விற்று தான் தன்னுடைய வாழ்க்கை முறையை அந்த கடந்தாங்க அந்த கோவிட்ல. இப்படி இந்த கோல்டு எங்கன்னா உங்களோட எதிர்கால பாதுகாப்புன்றதை விட எதிர்கால வளர்ச்சின்றதை விட உங்களோட முதலீடு வளர்ச்சின்றதை விட உங்களோட பாதுகாப்பை அது பலப்படுத்துது. இன்சூரன்ஸ் கூட உங்களுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அவங்க அங்கேயே க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க, உங்களோட இறந்த பிறகு எதுனா ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதால், இல்லை டிசேபிலிட்டி ஆனால் உங்களால் செயல்படாமல் போனால் அதுக்குன்னு ஒரு ரைடர் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா அந்த பணத்தை கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அவங்களும் அதை கொடுக்க மாட்டாங்க. அந்த டைம்ஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த டைம் நிறைய நடந்தது. பல பேர் இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ணி அந்த பணத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை பண்ணாங்க. பல பேர் தன்னோட நிறுவனத்தை விற்றுட்டு அதில் எடுத்து பண்ணாங்க. பல பேர் தன்னுடைய பிஎஃப் பணத்தை மொத்தமாக எடுத்த, ஏறக்குறைய எவ்வளோ எடுக்க முடியும் லிமிட்டு மொத்தமாக எடுத்ததை செலவு பண்ணவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் இதெல்லாம் வந்து பெரிய பேர் பாதிக்கப்பட்டு தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு பெரிய லெவலில் ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வந்துடுச்சு, இதில் வந்தது. இன்னும் சில பேருக்கு வந்து இருந்த கோல்டு எல்லாம் விற்றாங்க, சேர்க்கப்பட்ட கோல்டெல்லாம் விற்றுட்டு அந்த 3 வருடத்தை கடந்தாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாமே அவங்கள பாதுகாத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்க்கப்பட்ட ஒரு சேவிங்ஸில் ஒரு கோல்டு தான். அப்போ இந்த முதலீட்டு ரெசல்யூஷனில் அவங்க செகண்டாக கவனம் வைக்கணும் அந்த கோல்டு தான். இந்த கோல்டு எதுக்குன்னா இந்த செயலுக்கு தான். அணிகலன்னு விட்டுருங்க, அணிகலன்னா நீங்கள் போட போகிறது எதனா எடுத்துங்க, அதை விட்டுட்டு இது நீங்கள் வாங்கி ஆகணும் ரெசல்யூஷனில் பார்த்தா நீங்கள் கோல்டை முதன்மையாக வச்சுக்கலாம். எவ்வளோ அது நம்ம இன்னும் அதுக்கு தான் ஆஃபரும் பண்ணுறோம், பேப்பர் கோல்டை வச்சுங்க. எந்த நிமிடமும் நீங்கள் சேல் பண்ணலாம், எந்த நிமிடமும் பணத்தை வெளியே எடுத்துக்கலாம், நீங்கள் உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிடலாம். 2 கோல்டு சார். 3வது அவங்க உள்ளே வரலாம், மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ரெசல்யூஷனில் கையில் எடுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் 2 பிரிவாக, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் கூட விரிவாக மியூச்சுவல் ஃபண்டு முழுமையாக பேசுவோம். இப்போ அது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் பேசுவோம். மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பிரிவு இருக்குது. ஒரு பிரிவு பங்கு சந்தை சார்ந்து முதலீடு பண்ணக்கூடியது, இன்னொரு பிரிவு கடன் சந்தை, அது பாதுகாப்பான முதலீடு முறைன்னு சொல்கிறது. அதுக்குள்ளே 2 பிரிவும் இருக்குது. இந்த 2 பிரிவில் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் இந்த நிதி சந்தையில் சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கடன் சந்தையும் பங்கு சந்தையும் கலந்து இருக்கக்கூடிய ஃபண்டை தான் சொல்லுவாங்க, ஹைப்ரிட் ஃபண்டு. இது 2மே கலந்து, ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் பங்கு சந்தை கீழே போகுதுன்னா இந்த கடன் சந்தை அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் கீழே வீழ்ச்சி அடையாது. அதனால் இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வரவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்காது. சப்போஸ் கீழே மார்க்கெட் கீழே போகுது, நம்மளது இறங்குதுன்னா அப்போது நம்மளோட முதலீடு போட்ட தொகையை இறங்குமானது அவங்களுக்கு அப்போ தான் ஆச்சரியம் வரும். ஒரு முதலீட்டு கூட்டத்தில், ஆக்சுவலாக அது முதலீட்டு கூட்டம் கிடையாது, ஒரு இந்த ஒரு என்ன முதலீடுனா சும்மா நான் போட்ட இவ்வளோ பணம் தரேன்ற ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மா போட்டிருக்காங்க. அப்போ தான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாரு, நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்க, இந்த தொகை வந்து 1.10 ஆகலாம், சில டைம் 90 கூட ஆகலாம், அப்புறம் அது 1.10 ஆகணும் ஏதோ சொல்லின்னு வராரு. அவங்க அந்த 90 ஆகிடுமான்னு கேட்குறாங்க, இந்த இறங்குமான்னு கேட்குறாங்க. அவங்க இறங்குமான்னு நீங்கள் என்ன ஏறி தானே போகும்னு சொன்னீங்களேன்றாங்க. அப்போ அது என்னன்னே தெரியாமல் அவங்கள 1 லட்சம் உள்ளே போட வச்சுக்கிறாங்க. அவங்களோட மைண்ட் செட் பொறுத்தளவுக்கும் ஏறிட்டே தான் இருக்கும், அவங்களுக்கு ஏறினே தான் போகும். அது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது. இறங்குமான்னு கேட்குறாங்க. அப்போ இறங்குமான்னு கூட தெரியாமல், இல்லை அது என்ன திட்டுன்னு தெரியாமல் அவங்கள போட வச்சுட்டாங்க. அது என்னன்னு கூட அவங்க சொல்லலை, இறங்குமான்றது. அப்போ இப்போ இந்த 2 இடத்துல ஒரு அச்சம் வந்துடுச்சு அவங்களுக்கு. அடுத்த முறை அதை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்களுக்கு தான் அதை
இருக்கலாம், இல்லை அதுலேருந்து வெளியே போகலாம். அது அவங்களோட முடியும். அதால் தான் நம்ம இந்த இடத்துல இந்த 2 பேலன்ஸில் இந்த மாதிரி ஹைப்ரிட்டில் போட்டுட்டோம்னா இவங்களுக்கு அந்த அச்சம் வராது. இறங்குதான் மார்க்கெட் இறங்கும்போது இது இறங்குறது மூலம் இந்த கடன் சந்தை அவங்கள பலப்படுத்திடும். ஒரு பணத்தை பாதுகாப்பான முதலீடு, இன்னொன்று வந்து மார்க்கெட் சம்மந்தப்பட்ட முதலீடு. இதனால மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க. இதிலிருந்து அடுத்து அவங்க முழுமையாக அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்னொரு பிரிவு, நம்ம அதிலே முதல் பிரிவான பங்கு சந்தை மட்டுமே சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டு. அதுக்குள்ளே நிறைய பிரிவு இருக்குது. ஸ்மால் கேப் இருக்குது, மிட் இருக்குது, லார்ஜ் இருக்குது, மிட் அண்டு லார்ஜ் இருக்குது. அப்புறம் வந்து மல்டி கேப் இருக்குது, ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது, திமாட்டிக் இருக்குது, செக்டார் ஃபண்டு இருக்குது. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு அதில் புரிய வந்துட்டுனா அதில் எது லாபம் அதிகம், எது வந்து ஹை ரிஸ்கோட லாபம் அதில் தெரிய வந்துடும். அப்புறம் இதை சஜஸ்ட் பண்ணலாம். இதில் அவங்க என்ட்ராகி இப்போ இதில் இவங்க 3மே கூட தொடங்கலாம். ஒரு வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட், இல்லை ஆர்டிஓ, இல்லை ஒரு என்பிஎஸ்ஓ, கோல்டு ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. தொடக்கமாக வரவங்க இந்த 3த்துல தொடரலாம், இல்லை 3த்துல எதனா ஒன்று கூட தொடரலாம். இதெல்லாம் வந்து அவங்களுடைய கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான முதலீடுக்குள்ளே வரலாம், வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து 4 தான் பங்கு சந்தை. இது அவசரப்பட்டு விஷயம் இதில் எதுலையுமே அனுபவம் இல்லாமல் நேரடியாக இங்கே வந்துடக்கூடாது. இங்கே வந்துட்டா சப்போஸ் வரலாம், எப்படின்னா முழுமையாக தெரிஞ்சவங்க வரலாம், இல்லை அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சு எனக்கு அனுபவம் அதிகமாக இருந்தது, இது வரைக்கும் நான் முதலீடே பண்ணல, ஆனால் அந்த ஒரு பங்கு சந்தை நிறுவனத்தில் நான் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன்னா அவங்களுக்கு அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதில் எது லாஸ் பண்ணி கொடுக்கும், எது முதலீடுன்னு தெரியும், எது அபரிதமாக வளர்ச்சின்னு தெரியும். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்கள வந்து திருப்பி நீ என்பிஎஸ்ல போட்டுட்டு இங்கே வான்னு சொல்ல வேணாம். நம்ம எல்லாமே காமன் மேனுக்காக தொடங்கும் போது இந்த லெவலில் வரும்போது பங்கு சந்தைக்குள்ளே அவங்க முதலீடு பண்ணலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.